ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைக்காய் வச்சு ஒரு கறி செஞ்சுருக்கேன். இது வந்து கேரளா ஸ்டைல் வாழைக்காய் கறி. இதுக்கு வாழைக்காயை இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சின்ன சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கணும். ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் இன்னும் போடக்கூடிய மசாலாவில் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். இப்போ வந்து தேங்காய் எண்ணெய், கண்டிப்பாக இந்த வாழைக்காய் கறி தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க. அப்போ தான் ரொம்பவே வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை தேங்காய் எண்ணெயில் மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்க போகிறோம். தேங்காய் எண்ணெயிலேயே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் பெரட்டி வச்சு இந்த வாழைக்காயை வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, ஸ்லோவில் வச்சு இந்த வாழைக்காயை வறுத்துக்கணும். இந்த வாழைக்காய் வறுத்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கறி செய்கிறதுக்கு நம்ம போகலாம். வாழைக்காயை இந்த மாதிரி பெரட்டி இந்த மாதிரி சூப்பராக வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் திரும்பவும் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா வேறு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொடிசாக கட் பண்ணின ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி இது எல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் மசாலா கரெக்டாக வெந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவுக்கு தகுந்த கொஞ்சமாக உப்பு, தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தான் நான் போட்டிருக்கேன் ஒரு வாழைக்காய்க்கு. நீங்கள் இதே அளவில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதனுடைய பச்சை வாசனை போக வதங்கினோடனே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, 2 டீஸ்பூன் இருக்கும் அந்தளவு மட்டும் தண்ணி போதும். இந்த தண்ணி வந்து நம்ம வெங்காயம், தக்காளி இது எல்லாம் நல்லா வேகிறதுக்காக தான் சேர்க்குறோம். மூடி போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா நம்மளுடைய கறி வெந்த பிறகு வறுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, அதில் இருக்கிற மிளகாய் இது எல்லாமே வாழைக்காயில் கலந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். பெரட்டி வச்சு குக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வாழைக்காய் கறி சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து லஞ்சுக்கு எல்லா சாதத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இதை சப்பாத்தி, பூரிக்கு, ரொட்டி இது எல்லாத்துக்கூடையும் சாப்பிடலாம். கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வாழைக்காய் கறி. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.